வணக்கம். கட்டான உடல் அழகி, காந்தரவ கண்ணழகி, சிட்டாக பறந்து வரும் சொத்தவைக்கும் சொல்லழகி, பார்க்கும் பார்வையில் பர சூட்டும், பேசும் வார்த்தைகள் போதை உண்டாக்கே, வானம் வானம் படை. அப்படி இருக்கேன் நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர்படுத்தி சிறும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணான காலை எடுத்து 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களாம் எங்கதான் போனாங்க ஒண்ணுமே தெரியலையே. ஆனாலும் ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்காம என்னால உயிர் வாழவே முடியாது. இருந்தாலும் இந்த ஊர்ல யாராச்சும் வரீங்களா? அவர்தான் ஆம்பளையா? ஐயோ ஆனாலும் யாராச்சும் ஒரு கஷ்டம் நடப்படியாக்கணும். இந்த வழியா இருந்து வரங்களா? பார்க்கலாம். கரண்ட் பில்லு கட்டலாம். இந்த கூடமந்த கிராமத்துல யாருக்குன்னா தெரியுமா? சரி, நானும் ஊருக்கு புதுசு. ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு வழி கேட்டா சொல்ல போறாங்க. பாப்பா போறானே போறானே கண்ணம்மா கண்ணம்மாணி எவரை கடிக்க சம்பந்தமா? மாமனை கடிக்க சம்பந்தம், மஞ்சள் கடிக்க சம்பந்தமா, அண்ணனை கடிக்க சம்பந்தமா? வசதியா இருந்தா போலாமா? வாயா படுத்துக்கலாம். வாணம்மா, எதிர்பார்க்கறது என்கிட்ட என்ன சொல்றேன் மேடம்? வாட் இஸ் யுவர் நேம்? என்னது? என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? என்னுடைய பெயரா? அது வந்து வந்து அது வந்து வந்து அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். வந்தே ஆகணும், விட மாட்டேன். 3 வாட்டி? ஆமா, வர்றேன்னா விட மாட்டேன். வான நெரும்பு தலிச்சே என்னுடைய பெயர் தான் கச்சிலை. சரி, என்னுடைய பெயர் கேட்டீங்க. யுவர் நேம்? மை நேம் இஸ் ஒசமா பிள்ளாட.
என்ன சொன்னீங்க? அடுத்த மாசம் சாமா பிள்ளை ஐ வைக்கிங். வைக்கிங்க. ஆஃப் கோர்ஸ். ஆமா. மேடம், யார் நீங்க எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறோம். அப்படி ஒரு மலை இருக்கா? அங்க போலீஸ் தொல்லை அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த தமிழ்நாட்டில திருவண்ணாமலை மாவட்டத்துல இந்த கூழமந்தல்ல 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். என்னது 1050? மேடம், வாழ போற இடம் எவ்வளவு பெருசா இருக்கும். கண்ட இடத்துல கை வைக்கிறீங்க. ஐயோ, நான் ஏன் வைக்க போறேன்? வைக்கிற மாதிரி இல்லை. சரிங்க. ஆமா, நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க? 1050 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எதற்காக? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. தெரியாதா? அப்படி யாரையே கேட்ட மேடம். அப்படியா? என்ன ஆக்கூன்றாங்கோ மாங்காலுன்றாங்கோ தெரியல மேடம். அப்படியா? நீங்களாவது கரெக்டான வழி சொல்லுங்க. என்னங்க, நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரதுங்கிறது தாங்க வந்திருக்கீங்க. புரியலையே. கரண்ட் ஆபீஸ் இதுதான். கரண்ட் பில்ல இங்க தானா கட்டணும். ஆமா, கவுண்டர் இது உள்ள தானா இருக்குது. கவுண்டர் உள்ள கை வச்ச கை மாட்டிக்காது. எல்லாரும் ஓப்பன்ல இருந்தா எப்படி மேடம்? மேடம், கரெக்டா கரண்ட் ஆபீஸ்க்கே வந்துட்டு. ஆமா, இந்த கரண்ட் ஆபீஸ்ல நீங்க மட்டும் தானே வேலை செய்யறீங்க. உனக்கு டைம் ஆகுயா? நான் போய் லைன்ல நிக்கிறேன். இன்னைக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல முதல் கஸ்டமர் நீங்க தான். கஸ்டமர்? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? அம்மா 1050 ஊசா. வாங்க. எங்க வாங்க? எங்க வாங்க? நாங்க எந்த வாங்க? நாங்க எந்த என்னடா எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறீங்க? 1050 ஊசா. பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுவா. பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? பூஸ்ட் சாப்பிடுறீங்களா? இல்லைன்னா உங்களுக்காக ஸ்பெஷலா மெல்ட் சாப்பிடுறீங்களா? ஐயோ, நீ கேட்கறதுல நான் மறந்து போய்கிறேன்ப்பா. எந்த ஆபீஸ்ல இது மாதிரி கேக்குறாங்க? மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க. மட மட மடன்னு கம்பம் ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க கம்பம் ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் என் மேல ஏறுவாங்க. மேல ஏறுவாங்களா? ஆமா. கரண்ட் அடிக்காது. அப்படியே நான் கம்பம் ஏறனா கூட உள்ள லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். மேடம், என்ன கம்பம் ஏறும் பொழுது லெகின் பேண்ட் தொடியோட தொடி இருக்குமே, மேல ஏறும் பொழுது லெகின் பேண்ட் தாரா கீழே போச்சு. மேடம், சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க நீங்க போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு என்ன? சரக்கா? அப்படியா? சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டா
இப்பவே வா. பால் சாப்பிட்டா நான் பால் ஐயோ சாப்பிட்டேன். பால் சப்போட்டாங்க இப்போ சொல்றேன். பால் சப்போட்டா இப்போ வேணாம். பழங்க இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குல்ல, ஆ சப்போட்டா பழம். ஆபீஸ் கரண்ட் ஆபீஸ்ல தராங்க இதெல்லாம். இது கற்பூற்று காலம். ஆமா கொடுத்தாலும் கொடுப்பாங்க. டெக்னாலஜி மாறி வந்தம்மா கவுண்டரை பார்த்தம்மா பில்லை கட்டினம்மா. அம்மா அம்மா கவுண்டர் ஓப்பன் ஆகல. இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ரைட்டா சின்ன கொண்டு வரேங்க நீங்களே எடுத்துறீங்களா? ஆமா என்னங்க மேடம் இது ரெண்டுத்தையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிட்ட வைங்க இது சின்னதா இருக்கு இது பிடிக்காது இதுதான் பெருசா இருக்கு இதெல்லாம் பிடிக்கும் ஏன் தெரியுமா சின்னதாக எடுத்து பிடிக்காது. ஏன் இது மாதிரி எங்களை கஷ்டப்படுத்தாரு? இதுல இருக்கிற மருந்து தானே இது இருக்குது. அப்படி இல்லைங்க இதெல்லாம் பெருசா கேட்டதுனால ரொம்ப நேரம் உழைக்கும் அது கொஞ்ச நேரம் தான் உழைக்கும் ஒரு பெரிய பாறை இருக்குது. அது சிலையா ஆகணும்னா பெரிய உளியா எடுத்து உடைக்கிறாங்க. சின்ன உளி உடைக்கல. ஆமா அதனால சின்னதா வேணும்னு சொல்றீங்களா நீங்க பாருங்க ஒரு பெரிய பாறையை புலகனா கூட சின்னதா தான் வேணும் ஆனா இதுக்கு சரிப்பட்டு வராது என்னதான் இருந்தாலும் பெருசு பெருசு தான் சின்ன சின்னதாங்க அப்போ இது சரிப்படாது. நேரத்துக்கு 2 லட்சம் கொடுத்து நான் வந்து சரிப்படாதப்போ. அப்போ எது சரிப்படுதோ அதை பார்த்து கத்தாட. என்னதுங்க இது? சொம்பு ஆ? சொம்பு என்னங்க உன் சொம்பு ரொம்ப அடி வாங்கிக்குது. புது சொம்புங்க புது சொம்புன்னு நினச்சித்தாங்க நாங்கள் கம்பெனியில் சேர்த்தோம். இது ஏற்கனவே உதவாங்கின பழைய சொம்பு. மேடம் சொம்புல நேது மோர் எதை மோரா? இதுல மோர் இருக்குங்க மோரா? என்னவோ கொடுத்துக்கிறாங்க கரண்ட் ஆபீஸ்ல. கண்ணை முடிக்கணும் குசு விட்டுணும். என்னங்க பண்றீங்க? நேத்தா எதுக்கு அங்க ஆட்டினா போவாது. போதும் கொடுங்க மேடம் என்ன மோர் சாப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் மோர் ஆகுது. மேடம் மேடம் கவுண்டர் ஓப்பன் ஆகணும். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு அதனால ஒரு பாட்டு ஒண்ணு பாடட்டுமா இன்னும் நேரமெல்லாம் முறுக்குது மேடம். மேடம் பில்லு பணது கையில் தானே எனக்கு. ஆமாங்க ஐயோ ஒரு பாட்டு பாடட்டுமா பாட்டு பாடு பாடி பாடி. அப்படியா எனக்கு